சில சமயம் வாழ்க்கையில் நம்மை தடுக்கும் பல காரணங்கள் வரும். ஆனாலும் அந்த தடைகளை தாண்டி நம்மை நடத்துபவர் இயேசு ஒருவரே. இதுதான் என் அற்புத அனுபவம். அன்று நான் திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு கிளம்பினேன். என் மனதில் இருந்த ஆசை ஒன்றே ஒன்று, தேவசகாயம் தேவாலயத்துக்கு போய் இயேசுவின் முன்னிலையில் பிரார்த்தனை செய்யணும். ரயில் 6:15க்கு வரணும். ஆனால் அன்று ரயில் வந்ததோ 6:30க்கு. அந்த சின்ன தாமதம்தான் பெரிய பிரச்சனைக்கு காரணமானது. வழக்கமாக அந்த ரயில் 8:15 அல்லது 8:30க்குள் நாகர்கோவிலுக்கு வந்து சேரும். ஆனால் அந்த நாளோ 9:06க்கு தான் வந்து சேர்ந்தது. அந்த நேரத்தில் என் மனது சொல்லியது, தேவாலயம் 8 மணிக்கே மூடப்பட்டிருக்கும், இப்போ போனாலும் பயனில்லை. அந்த நிமிஷத்திலே நான் மனமுடைந்து விட்டேன். ஆனால் ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு தடவை கூகுளில் செக் பண்ணலாமே. அங்கே தான் ஒரு அற்புதம் நடந்தது. கூகுளில் தேவாலயம் 10 மணி வரை திறந்திருக்கும் என்று போடப்பட்டிருந்தது. ஆனால் என் மனதில் மறுபடியும் ஒரு சிக்கல். நான் நாகர்கோவிலிருந்து விருதுநகருக்கு செல்ல வேண்டும். தேவாலயத்திற்கு சென்று உடனே நான் ஸ்டேஷன் திரும்ப வேண்டும். அடுத்த ரயில் எனக்கு 9:55க்கு. நான் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்ப ஸ்டேஷன் வர முடியுமா? முடியலைன்னா ரயிலை மிஸ் பண்ணிடுவேனா என்று பெரிய குழப்பம். இது எல்லாத்துக்கும் மேலே என் காலிலும் ஒரே வலி. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி நான் தேவாலயத்துக்கு போகாதபடி ஒவ்வொரு தடங்களாக எனக்கு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் என் உள்ளத்திலே ஒரு குரல், விடாதே விடாதே, நான் தான் உன்னை நடத்துகிறேன். அந்த நம்பிக்கையோடு மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். வழியோ நேரமோ என்னை தடுக்க முடியலை. இறுதியில் 9:20க்கு தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்தேன். என் கண்களுக்கு ஒரே ஆச்சரியம், தேவாலயம் திறந்தே இருந்தது. அங்கே நான் அமைதியாக மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தேன். அந்த சில நிமிடங்களில் என் மனது முழுக்க சாந்தியும் ஆனந்தமும் நிரம்பிவிட்டது. அந்த வலி, அந்த சந்தேகம், அந்த பயம் எல்லாம் மறந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் எனக்கு புரிஞ்சது, தேவாலயத்துக்கு வந்தது நான் இல்லை, என்னை தூக்கி என்னை தாங்கி இயேசுவே என்னை இங்கே கொண்டு வந்தார். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான அற்புதம். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் அற்புதம் உண்மை. அவர் உயிரோடே இருக்கிறார். நம்மை தாங்கி நடத்துகிறவர் இயேசு மட்டும்தான். இயேசுவுக்கே மகிமை.